அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே நியாயம், நேர்மை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, எப்பவுமையும் நியாயத்தை பற்றியும் அதிகமாக யோசித்து செயல்படக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே எல்லா வகையிலும் நல்லதே நடக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். எதிர்ப்புகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஒரு காரியம் கூட இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னாவே அந்த ஒரு செயல் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வெளியூர் தகவல் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பதில் தான் கிடைக்கும். எந்த ஒரு செயலில் ஈடுபடும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. முன்பின் ஆலோசித்து அதன் பிரகாரம் செயல்படுறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தினால வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சில பேர்லாம் வெளியூர் போகலாம், வெளியில் வேலைக்கு செல்லலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய நாட்களாக தான் இந்த 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. வெளிநாடு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. கடன் தொல்லையெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபடும் போதும் உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் ஒரு செயலில் இறங்குறது ரொம்பவும் நல்லது. சில பேர்லாம் திடீர்னு தொழில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் முன்பின் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக பணி சுமை இருக்கும். இடமாற்றம் அலைச்சல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தடைபட்டிருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு. கணவன் மனைவி இடையே மன வருத்தம்லாம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை காட்டுவது ரொம்பவும் நல்லது. வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. பெண்களுக்கு எதிலுமே கொஞ்சம் தேவையற்ற வீண் கவலை
அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை பற்றியே எந்நேரம் உங்கள் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதே மாதிரி கடன் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காவது கடனில் முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன், ராசிநாதன் சனி கேத்திரம் பெறுவதனால எதையும் சாதிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிகமாக முயற்சி செய்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க. அவர்கள் மூலிமாவும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு நீங்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலிமா நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட உங்களுக்கு தாமதமாக ஏற்படலாம். நண்பர்கள் அந்த டைமில் கரெக்டாக உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். இதனால் ஒரு சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை காதலை வாங்காமல் போவாங்க. அதனால் கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும். எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதனால இந்த மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு. பழைய பாக்கியெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் வசூலாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் வரவே வராதுன்னு நினச்ச பணம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு சேரும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் அனைத்தும் கிடைக்கும். வீண் மனக்கவலையெல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களும் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நண்பர்கிட்ட சேர்ந்து அதிக விளையாட்டு போக்குகளை கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் பாடங்களில் கவனம் செலுத்துறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தராத முயற்சிகளில் கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுறதுனால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வர இருக்குது. மாணவர்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உங்களுடைய காரியத்தில் நீங்கள் இறங்குறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி பெண்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக அமைந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா உங்கள் வீட்டிலேயோ குடும்ப உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்திட்டு எந்த ஒரு செயலையும் உங்களுடைய முழு முயற்சியும் ஈடுபட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த ஜூன் 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதனாலேயே உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள். மாணவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. விரும்பிய பாடப்பிரிவெல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்த 30 நாட்களும் அமைந்திருக்கு. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மனதில் இருக்கும் குழப்பங்களும் நீங்கி மனோதைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 12, 13, 14ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். புதிதாக காலேஜில் சேர்ற மாதிரியோ அல்லது புதிதாக ஸ்கூலில் சேர்ற மாதிரியோ இருந்துச்சுன்னா சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி
புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுனாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு அடுத்த நாளில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 5, 6ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.